நம்மை வழி நடத்தும் கர்த்தருடைய வேத வசனங்களை தந்த நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 119 136 வசனம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. துதிக்க சங்கீதம் 94 13 வசனம். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். விசுவாசிகளாகிய நாம் வேதத்தை நாள்தோறும் வாசித்து அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். வசனத்தை கை கொண்டு வாழ நமக்கு தேவையான கிருபையையும் ஆவிக்குரிய பலனையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் ஜெபிக்கலாம். சத்தியத்தின்படி வாழாதவர்களுக்காக நாம் இந்த நாளில் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். சத்தியத்திற்கு சத்துருக்குளாய் இருக்கிற மக்கள் நம்முடைய தேசத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தர் யாரையெல்லாம் தம்முடைய வேதத்தை கொண்டு சிட்சிக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் நேசித்து தமக்காக தெரிந்து கொள்கிறவர்களையே சிட்சித்து வழி நடத்துவார். ஆகவே நம்மை சிட்சித்து வழி நடத்துகிற நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.